என்ன கர்மசா இது? மனைவியின் குழந்தைத்தனத்தை ரசிப்பதா அல்லது வெறுப்பதா குழம்பி தவிக்கும் கணவர்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பாட்டு கேட்டாலும் அப்படி எமோஷனல் ஆகுது. ஆமா வருது சார். அது உள்ள இருந்து வருது. சாங்கு கேட்டு சென்டிமெண்டா அழுறவங்கலாம் இருக்காங்க தான். என் பாட்டி கூட அப்படிதான். ஏன் சொல்ல போனா அம்மா பாட்டு சின்னத்துல கேட்டா நானும் கூட அழுவேன் தான். ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர் கூட ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணும்போதும் அவங்கள நினைச்சு மிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டால் நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அழுக வரும். சும்மா எங்க போட்டாலும் எந்த இடத்துல போட்டாலும் அழுக வருன்றது பேர் வந்து அது ஃபீலிங் கிடையாது. ட்ராமா பண்றீங்களா? பரவாயில்ல, நம்மளாம் வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு நம்ம அப்படி உற்சாகப்படும் போது அவங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு ஃபீல் பண்றதுல அவனும் தப்பு இல்லை. ஐஸா சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல சார். அது அப்படியே குத்தி கிண்டி அப்படி அது சாப்பிடணும்னு உள்ள சொல்லுது சார். பத்தி நேரில் எனக்கு இந்த 2024லயே நான் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த கிரிஞ்சின்னு சொல்லிட்டு போனா இதை சொல்லலாம். உள்ள சொல்லுது சார். இதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் வேணா அப்படி பார்க்கலாமே தவிர நம்மளால அப்படி கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ப்ரோமேக்ஸ் லெவல் கிரிஞ்சிடா இது. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாம். இப்ப சமீப காலமாவே நம்ம சோசியல் மீடியாவோட பார்வைலாம் அவர் வேற பக்கம் திரும்பி இருக்கு. ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல எவனா ரீல்ஸ் கோளாரா பண்றவனா அவனை போக்கஸ் பண்றாங்க, இல்ல ஏதாச்சும் இன்டர்வியூல எவனாச்சும் கோளாருக்கு மேல கோளாரா பண்றானா அவனை போக்கஸ் பண்றாங்க. இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. குத்தி கிண்டி நல்லா கிண்டினா இப்போவே நமக்கு தேவையான பதத்துல ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சு. ஐஸ்கிரீம் இது வாயில வைக்க முடியும். ஐஸ்கிரீமுக்கு உண்டான மரியாதை போயிடுச்சு அவங்களால. குத்தி சிஸ்டர், ஐஸ்கிரீம்ன்றது கொஞ்ச நேரம் விட்டு அதுவாவே கூழா மாறிடும். இது உட்காந்து சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணி எடுத்து அதை வேற டப்பாவுல வச்சு அதை வேற போட்டு கலக்கி இவ்வளோ ப்ராசஸும் பண்ணிட்டு அந்த ஐஸ்கிரீம் நாங்க குடிக்கணும். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. நீங்க ஏங்க ஐஸ்கிரீம் கூலிங்க சாப்பிட மாட்டீங்க? என்ன சளி பிடிக்கும்ல. அட கன்றாவியே. செங்கல் சாப்பிடுறாங்க சார். செங்கல் சார். செங்கலை சுரண்டி சாப்பிடுவாங்க. சுண்ணாம்பு சுரண்டி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும் சார். அது நல்லா இருக்கும் சார். பாத்தீங்களா எப்படி சிக்கிருக்கேன்னு பாத்தீங்களா சார்? என்னமா செங்கல்ல தின்ற? அவன் வயித்துல கல்லு வந்து பணத பாடுபட்டு இருக்கா. இவங்க செங்கலை சாப்பிடுறாங்க. ஏமா பசிச்சா பண்ண வாங்கி தின்னு ஏமா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க? நல்லா இருக்கும் சார். நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு போய் தினமும் செங்கல் திருடுறதே வேலையா இருக்கும் போல. தயவு செஞ்சு நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க, தெம்பா சாப்பிடுங்க. பக்கத்துல டச் பண்ணிட்டு ஜரமா அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. என்னம்மா ஜரமா அப்படி சொல்லிட்டு கேட்டு போங்க. ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரோட்டால ஊத்து வந்த குருமா உனக்கு என்ன ஜரமா? பசிக்குது அப்படின்னா வாய் திறந்து சாப்பிட வேணும்னு சொல்ல மாட்டேன். வேற எப்படி சொல்லுவாங்க? அண்ணே என்ன தலை தங்கிடுச்சு? இல்ல இவங்களை கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்காரன் நிலைமையில யோசிச்சு பார்த்தேன். சாப்பிட வேணும்னு சொல்ல மாட்டேன். ஒரு 5 செகண்ட் பாக்குற நமக்கே இப்படி இருக்கே, அவங்களும் எப்படிதான் பொறுத்துக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்குலாம். எனக்கு ஒரு டவுட்டு. சப்போஸ் அவங்க ஃபேமிலியை விட்டு எங்கேயாச்சும் ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை விஷயமாவோ எங்கேயாச்சும் வெளியே போறாங்க, இல்லை டூரோ எங்கெல்லாம் வெளியே போறாங்க வச்சிங்களா, அப்போ அவங்க ஃபேமிலி கூட இல்லை அவங்க மாமா கூட இல்லைன்னும் போது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது என்னன்னு கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? அதாவது இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிற விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து வெளியே பண்றதுலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய இதுவே கிடையாது. பாக்குறோம் கண்டிப்பா நாங்க என்ன ரூல்ஸ்ன்றாங்க சார் ரெண்டு பேத்தையும். பைத்தியம்பா அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. புஜ்ஜி செல்லும் போது நீங்கள் பயணம். இவ்வளவு பெரிய டோரா நான் பார்த்ததே இல்லையடா. இவங்களுக்கு 2-3 டோரா குட்டி இருக்கும் போது. முதல்ல போக வேண்டிய பிளேஸ் என்ன? முள்ளுக்காடு. அதுக்கு தானே படம் பண்ற நீ. குள்ளநரி திருட கூடாது.
உண்மையா சொல்ல போனா இதெல்லாம் வந்து அவங்கள அறியாமலே செய்யறாங்களா இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்களான்னு தெரியல. இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. இதெல்லாம் பாக்குறாம இல்லடா உண்மையா சொல்ல போனா. அதாவது அவங்கவுங்க வீட்டுக்காரர் வேணா இதெல்லாம் கியூட்டா இருக்கலாம். பாவம் அங்க இருக்கிற அந்த ஆங்கர்லாம் வந்து கிரேட்னா, ரொம்ப கிரேட்னா. நீ எவ்வளோ மனசை வந்து நீ கல்லாக்கி வச்சு நின்றுருப்போன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே. கடைசியில் டோரா தாக்கப்பட்டார். அவங்களோட ஸ்கூல் ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இப்போ எனக்கு அது பத்தாது, என்னையும் அந்த ட்ரெஸ் போடு, நம்ம லவ் பண்ணும்போது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இப்பயும் பண்ணி பார்க்கலாம். என்னது பண்ணி பார்க்கலாம்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பொதுவா எல்லாரும் ஒரு ஏஜுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்கூல் பருவத்துக்கு நம்ம திரும்பி போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல போனா இப்ப நினைக்கிறாங்க பாத்தீங்களா, இதுதான் குழந்தைத்தனம். ஏன்னா நம்ம வந்து அந்த குழந்தைத்தனமாவே இருக்கணும்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா, அது குழந்தைத்தனம். ஆனா இப்பவும் குழந்தையாவே இருக்காங்க பாருங்க, அது குழந்தைத்தனம் கிடையாது, அது பேர் கிரிஞ்சு. வரும்போது ஒரு 50 ரூபீஸ்க்கு பெட்ரோல் மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்ததுமே சாப்பிட கூட மாட்டாங்க, அந்த பெட்ரோல் கேனை ஓபன் பண்ணி அதை மோந்து பார்ப்பாங்க. இதுல ஒரு ஆனந்தம், சில பேருக்கு அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. முன்னெல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பானுங்க, கவரை பூச்சி ஏத்துட்டு இருப்பானுங்க, அப்படி ஏத்துட்டு இருப்பானுங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, பரவாயில்ல. ஆனா அதுக்கு பதிலாக இப்போ வந்து பெட்ரோல் ஆயிடுச்சு போல. ஒரு வாட்டி வந்து வண்டி பெட்ரோல் இல்லாம நின்று போச்சு. அப்போ வந்து அந்த டேங்கை திறந்துட்டு ஊதுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி வந்து ஃபுன்னு அப்படி தம் கட்டி ஊதிட்டு டக்குன்னு வாயை எடுக்கும்போது புஃப்னு ஒரு காத்து வந்து அப்படியே முகத்தில் அடிக்கும். அந்த அடிச்ச உடனே ஒரு மாதிரி கிஃப்ட்னு அப்படியே ஏறும் பாருங்க, நல்லா இருக்கும். பெட்ரோல் ஸ்மெல்லு பொதுவாகவே நல்லா தான் இருக்கும். பைக் வேற வாங்கியிருக்க, பெட்ரோல் போடணும். அவங்களோட லைஃப் டைம் ட்ரீம் வந்துட்டு பெட்ரோல் ஒரு தடவையாச்சும் நக்கி பார்க்கணும். பொண்டாட்டியோட ஆசை நிறைவேற்றதான் என் புருஷனோட கடமை. இவ்வளவு தூரம் பண்ணிட்டேன், அதையும் பண்ணி விட்டுரு. ஸோ பெட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதை பார்த்துட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க, சரியா? நிறைய கடி வாங்கியிருக்கேன் சார். எதுக்கு? இப்போ சில டைம் வந்து ஏதாவது ரீசனுக்கு சும்மா கடிப்பாங்க, சில நேரம் எதுக்கு கடிக்காங்கன்னே தெரியாம கடிப்பாங்க. பயந்தாடா வாழ்றது. 5-6 வருஷத்துக்கு நீ குப்புறதாடா. நினைச்சு பாருங்களேன், ஒரு வேலையை முடிச்சு டயர்டா தூங்குறாப்ப மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், மரண பீதி இருந்துகிட்டே இருக்கும். தூங்கும் போது எந்த இடத்துல எங்க கடிச்சு வைப்பான்னு தெரியல. இதெல்லாம் அடிப்பாங்க, இப்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. என்ன யோசிக்கிற நீ? எங்க கடிச்சாலும் சொல்லவே இல்லை கடைசியில. உனக்கு அது ரொம்ப அவசியமோ? நமக்கு எதுக்கு, பர்சனல். ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சி அலையறீங்கடா. வாக் பண்ணிட்டு இருக்கோம், பஸ் ஸ்டாண்ட்ல முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அவங்க தெரியாம கை இடுப்புல பட்டுருச்சு. நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கரெக்டா ஒரு போலீஸ்கார் கிராஸ் பண்ணும்போது சார் இடுப்புல கை வச்சிட்டான் அப்படின்ட்டாரு. லவ்வர் தானே, இதுக்காகலாமா போய் போலீஸ் சொல்லி விடுவீங்க? சே பாவம்ல அவரு. கையெடு சார். எஸ் ஹி இஸ் ஹாரசிங் மீ. அவர் அடிப்பாருன்னு நான் நினைக்கல, அடிச்சிட்டாரு, நான் என்ஜாய் பண்ணேன். அடிக்கும் போது போயிட்டாங்க சார், போயிட்டா அவன், நான் நின்று அடி வாங்கிட்டு இருக்கேன். அடிப்பாருன்னு நினைக்கலையா, ஆனா அடிச்சதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்களாம். ஆக அவர் அடி வாங்குறது அப்பலேருந்தே உங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அப்பயே அப்படி பிடிச்சிருக்குன்னா இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன அடி வாங்குவார்னு யாருக்கு தெரியும்? ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் உங்களோட லவ்வர் அப்படின்னும் போது ஒருத்தர் அடிக்கும் போதாச்சும் போய் காப்பாத்திருக்கலாம். அந்த நேரத்துலயும் விட்டு போயிட்டா பாவம் இல்ல அவரு. அடிக்கும் போது போயிட்டாங்க சார், போயிட்டா அவன், நான் நின்று அடி வாங்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டு ஓடி போனப்பவே என் தரித்திரமும் ஓடி போச்சு. இவர் கதையை கேட்டா எனக்கே சங்கட்டமா இருக்குடா. என் தலைவனை பாக்குற நேரம் இது. இந்த கேலரியில இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, இவங்களே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எல்லாருமே நல்லா அழகா தானே சார் இருக்காங்க. இதுல யாருன்னு சொன்னாக்கா எல்லாருமே அழகா தான் இருக்காங்களா? அவன் இன்னும் திருந்தலமா சொன்ன மாதிரி எல்லாமே அழகா தானே இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகதானே செய்யும். எல்லாமே கலக்கலரா இருக்கும்போது எதனா நான் சூஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு பார்த்து நம்ம யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணி. பெர்ஃபார்மன்ஸ் மேடம் சார் யாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர். வெளியே போ. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கணுடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி.
இது வரைக்கும் அண்ணன் வந்து கஜினி சூர்யா மாதிரியும் 3 தனுஷ் மாதிரியும் இல்லை இது மாதிரி பல்வேறு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. வல்லவன் படத்துல சிம்பு மாறி இருக்கு சார். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணி பார்க்க போறேன். ஸோ எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. பார்க்கலாம் வாங்க. மாறுங்க பாப்போம். இதா லவ் யூ தலைவா என்ன தலைவா, நான் உன்னை பத்தி எவ்வளவு பெருசா பில்டப்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன். என்ன தலைவா நீ? எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. வல்லவன் படத்துல எவ்வளவு சீன்ஸ் இருக்குது. அதுவும் என்ன நான் தான் ஒன்ன லவ் பண்ணல. இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு பார்த்தா ப்ளீஸ் கீதா காலை பிடிக்கிறேன் கீதா. ப்ளீஸ் கீதா உன் காலை பிடிச்சி கெஞ்சி கட்டிக்கிறேன் கீதா. வேலை மட்டும் சொல்லாத கீதா. இதுல வேற வந்து எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்கு. பண்ணல அந்த அக்காவே ஒரு லவ் சொல்லுங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். யாரோ ஒருத்தவங்க காலிலே ஓடி போய் டமால்னு வேறாப்புல நம்ம காலிலே வேந்து கடை பாப்பல. சோ இதுக்காகவே அவர் கல்யாணம் பண்ணலாம்னா உங்களுக்கு நினைக்கலாமே தவிர நீ வேற அதை பத்தி நம்ம கல்யாணம் விவரம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க சரண். இது சரண் ஜோன்.